வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துலேருந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்தே ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வீடியோ போட்டோம்லையா, அந்த 10 நிமிஷத்துலேயே வந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி இவங்களுக்குலாம் வந்து ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு காப்பி அப்போவே அனுப்பிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இது வரைக்கும் வந்திருக்குன்னு சேர்த்து கவர் பண்ணிக்கலாம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கும்பகோணம் இதெல்லாம் அப்டேட்டட். அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அனுப்பிட்டாங்க. ஸோ அத வச்சு நான் கன்ஃபார்மா சொல்றேன். நெறைய சேஞ்சஸ்லாம் என்ன சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அதிகமா இல்ல. இப்ப சேலம், தருமபுரி கம்பேர் பண்ணும்போது இவங்க என்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ மேக்ஸிமம் அதுதான் அவங்களும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்ததும், அதில என்ன குடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவ பார்த்துக்கங்க. ஓகேங்களா? சரி, இப்ப என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க, அத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்த்தரலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன சான்றிதழ் வேணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கல்வி சான்றிதழ் குடுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நேரில் ஆஜராகும் பொழுது கீழ்க்கண்ட சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களின் அசல்களை சரிபார்ப்பதற்கு சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அவற்றின் சான்றளிக்கப்பட்ட நகலினை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஜெராக்ஸும் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலுமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து பிராக்டிகலுக்கு கொண்டு போயிருப்பீங்க இல்லையா சர்டிஃபிகேட்டு, மேக்ஸிமம் அது எல்லாமே கேட்டிருக்காங்க. 1 ஆர் 2 எக்ஸ்ட்ரா நீங்க வந்து வாங்குற மாரி இருக்கு. அது என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கல்வி சான்றிதழ். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? அத எடுத்துக்கங்க. மாற்று சான்றிதழ். மாற்று சான்றிதழ் அப்படிங்கிறது இங்க டிசிய தான் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. அத எடுத்துக்கங்க. மதிப்பெண் சான்றிதழ். மதிப்பெண்னா உங்களோட 10th மார்க் ஷீட் தான் மெயினா இதுல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 10த்ன்னு குடுத்துருக்கிறதுனால அத எடுத்துக்கங்க. ஜாதி சான்றிதழ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுவுமே எடுத்துக்கங்க. செல்லத்தக்க ஹெச்பிடிவி ஓட்டுநர் உரிமம். இது எடுத்துட்டு போணும். செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் இதுவும் இருக்கணும். முதலுதவி சான்றிதழ். செல்லத்தக்கனா இப்ப கரண்ட்ல ஆக்டிவா இது எல்லாமே வந்து ஆக்டிவா இருக்கான்னு பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் வந்து பிராக்டிகல் அட்டெண்ட் பண்ணும்போதே ஆக்டிவா தான் இருந்திருக்கும். ஒன்ஸ் அகைன் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கங்க. தற்போது சீருடையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3. அப்ப தெளிவா குடுத்துருக்காங்க. சீருடையில் எடுக்கப்பட்ட. அப்ப நீங்க கரெக்ட்டா அந்த யூனிஃபார்ம் போட்டு தான் இந்த ஃபோட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுங்க. அரசு உதவி சிவில் மருத்துவ அலுவலர் தகுதிக்கு குறையாத மருத்துவரால் வழங்கப்பட்ட உடல் தகுதி சான்றிதழ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. இது பத்திலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து பிராக்டிகலுக்கே வாங்கியிருக்கீங்க. அடுத்து அரசு கண் மருத்துவ நிபுணரிடமிருந்து நிற பகுப்பாய்வு தகுதி மற்றும் கண் பார்வை தகுதிக்கான சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஐ சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களே, விஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கு. காது கேட்கும் திறன் சான்றிதழ், ஹியரிங் சர்டிஃபிகேட்டு. அடுத்து சகிப்புத்தன்மை திறன் சான்றிதழ், இந்த டாலரன்ஸ் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு. இது எல்லாமே எடுத்துட்டு போகணும். ஆதார் அட்டை. இது மெயின். எங்க போனாலுமே உங்களுக்கு வந்து ஆதார் அட்டை கேட்பாங்க. அடுத்து வந்து உங்களோட குடும்ப அட்டை. ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா? அதுவும் வேணும். இதில எக்ஸ்ட்ரா ஒண்ணு கேட்டிருக்காங்க பாருங்க. வாக்காளர் அட்டை. அதுவும் எடுத்துட்டு போயிடுங்க. நான் யூசுவலா ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எடுத்துட்டு போவோம். வாக்காளர் அட்டையும் முக்கியம். எடுத்து வச்சுக்கங்க. வேலைவாய்ப்பு பதிவு அட்டை. நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அத எடுத்துட்டு போங்க. சப்போஸ் இப்ப இந்த 1 மந்த், 2 மந்த்ஸ்ல கூட ஏதாவது ரினிவல் மிஸ் ஆயிருந்ததுன்னா, மறக்காம ரினிவல் பண்ணிட்டு கரண்ட்ல இருக்க மாரி எடுத்துட்டு போங்க. ஆல்ரெடி பிராக்டிகல் முடிஞ்சு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சில பேருக்கு இப்போ கூட அந்த ரினிவல் டேட் வந்திருக்கும். அது மிஸ் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. இருந்துச்சுன்னா நீங்க ரினிவல் பண்ணி கரண்ட்ல இருக்கிற மாரி அத எடுத்துட்டு போயிடுங்க. இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்க வந்து வாங்கிக்கணும், எடுத்துட்டு போணும். கனரா பாரத ஸ்டேட் வங்கியின் சேமிப்பு கணக்கு புத்தக நகல். அவங்க தெளிவா குடுத்துட்டாங்க. இப்ப இந்த வங்கியில தான் இருக்கணும். கனரா இல்லன்னா பாரத ஸ்டேட் வங்கியில தான் உங்களுக்கு அந்த சேமிப்பு கணக்கு புத்தக நகல் இருக்கணும். இல்லன்னா ஆக்டிவேட் பண்ணிக்காங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்காங்க. அதோட புத்தகத்தோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போயிடுங்க. பெயர் வில்லையுடன் கூடிய காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும். இந்த நேம் பேட்ஜ் இருக்கு இல்லையா? அதோட வந்து நீங்க அணிந்து வர வேண்டும். நன்னடத்தை சான்றிதழ். யார்கிட்ட வாங்கணும்னு இதில தெளிவாவே குடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட மட்டும் வாங்கிட்டு போங்க. 2 பேர்ட்ட வாங்கணும். அவங்க வந்து வேற வேற பொறுப்புல நபர்களா இருக்கணும். அதாவது அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர் அல்லது நாடாளுமன்ற இல்லன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்கள்ட்டேருந்து நீங்க வந்து பெற்று வர வேண்டும். காவல்துறை பண்பு நலன் அறிக்கை. இதுதான் முக்கியம். இது வந்து இப்ப நீங்க புதுசா வாங்குவீங்க. டாலரன்ஸ் அண்ட் ஆன்டிசிடென்ட் ரிப்போர்ட்டு. இது வந்து அவங்க கிட்டேருந்து தான் வாங்கணும். காவல்துறை பண்பு நலன் அறிக்கை இவங்க கிட்டேருந்து வாங்கி நீங்க வந்து சமர்ப்பிக்கணும். இது மெயினா வந்து இத நீங்க போய் வாங்கிடணும். அது இல்லாம உங்களுக்கு இந்த டேட்க்குள்ள வந்து குடுக்கணும் அப்படி சொல்லல. இம்மீடியட்டா வந்து குடுக்க சொல்றாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு, அ இம்மீடியட்டா ஜாயின் பண்ண வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து டிலே பண்ணக்கூடாது. உங்களுக்கு கையில ஆர்டர் வந்ததுமே இதுக்கான எல்லா ஒர்க்குமே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது
நீர் ஓட்டுநர் உடன் நடத்துனர் பயிற்சி வகுப்பு கட்டணமாக இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் போகிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் இருக்குது. ரூபாய் 6000 ப்ளஸ் அதுக்குரிய ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி போட்டால் 1080. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 7080 இது ஒரு தொகை. அடுத்து உமது தன் பதிவேட்டிற்காக ரூபாய் 100ம் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது. 18%னா 18 ரூபா, 118 ரூபா வரும். மற்றும் சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மருத்துவம், பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கான பங்குத்தொகை அது வந்து 20,000 ரூபா. ஏதாவது ஒரு அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கியில் கோடிடப்பட்ட கேட்பு வரைவோலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் வந்து பேங்க்கில் வாங்கணும், அங்கே வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும் அது பார்த்துக்கங்க. இது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பேங்க் போயிட்டு இந்த நேமில் நான் டிடி எடுக்கணும்னு சொன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ வந்து 2 எடுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேயபிள் அட் சேலம், சேலத்துக்கு, அதாவது இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேலம். இப்போ இந்த நான் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து சேலம் சேர்ந்தவங்க. இதுவே வந்து உங்களுக்கு எந்த மண்டலம் கொடுத்துருக்காங்க, எங்கே வாங்கணும்னு அது மாறும். அதனால் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள்லேயே உங்களுக்கு பேயபிள் அட் எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து டிடி எடுக்கணும். அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7198 ஒன்று இருக்கா, இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் சேலம் லிமிடெட் அப்படின்னு ஒரு டிடி. அடுத்து பார்த்தீங்கன்னா 20,000 இது வந்து டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் சென்னை, இது வந்து பேயபிள் அட் சென்னை. ஸோ இந்த டிடி மட்டும் தெளிவாக எடுத்துக்காங்க. இந்த தொகை வந்து நீங்கள் கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும். சப்போஸ் செலுத்த தவறினால் பயிற்சிக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பணியில் சேர்ந்தவுடன் பயிற்சிக்கு ஆஜராக தயாராக இருக்கணும். எப்போ வந்து நீங்கள் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலுமே ஜாயின் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கால அவகாசம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீவர் இந்த போக்குவரத்து கழகத்தை சார்ந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் தேவைக்கேற்ப பயிற்சி பெற வேண்டும். அதாவது இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் இந்த ரோட்டில் ஓட்டுற அளவுக்கு அந்த ட்ரைனிங் வந்துடணும்னு சொல்கிறாங்க. பயிற்சி திருப்திகரமாக இருக்கணும். சப்போஸ் அப்படி திருப்திகரமாக இல்லைன்னா மீண்டும் மீண்டும் வந்து பயிற்சி காலம் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கவங்க அப்படிங்கிறதுனால அந்த டச் இல்லாமல் போனால் தான் ப்ராப்ளம். இது வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளமாக இருக்காது. நீங்கள் வெளியிலே கூட கொஞ்சம் ஓட்டி பார்த்துருங்க. இப்போ ட்ரைனிங் போட்டிங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீட்டிக்கப்பட்ட பயிற்சி காலத்திற்கு நீவர் பயிற்சி கட்டணம் செலுத்த வேண்டும். இதுதான் இப்போ ப்ராப்ளம். நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடுத்த எக்ஸ்டென்ஷன்லாம் போக வேணாம். அதிலே நீங்கள் ப்ராப்பராக ஓட்டிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம், டியூட்டிக்கு அடுத்து ஜாயின் பண்ணிடலாம். அதனால் இப்போவே பார்த்துக்காங்க. நீங்கள் அங்கே போய் பயிற்சி பண்ணணும்னு கூட இல்லை, வெளியில் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ஏதாவது ஹெவி வெஹிக்கிள் இருந்தால் இங்கேயே நீங்கள் நீட்டாக டிரைவிங்லாம் பார்த்துக்கலாம். அங்கே போய் கொஞ்ச நாள் கொடுக்கக்கூடிய பயிற்சி முடிச்சுட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ண பாருங்கள். அந்த டேட்டு இல்லை டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்க வேணாம், அதை பார்த்துக்காங்க. பயிற்சி காலத்தில் எந்தவித ஊதியமும் கிடையாது, உதவித்தொகை கிடையாது, பயணப்படி இதர படிகளும் வழங்கப்பட மாட்டாது. இதுவும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சளவு அந்த டைமுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. பயிற்சி காலத்தினை திருப்திகரமாக முடித்த பின்னர் இந்த போக்குவரத்து கழகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட எந்த இடத்திலும் எந்த இடம் அவங்க கொடுத்தாலும் நீங்கள் வந்து பணிபுரிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்புறம் பயிற்சி முடித்த பணியில் சேர்ந்து பணிபுரியும் நாள் தொடங்கி ஒவ்வொரு மாதம் வந்து தினக்கூலிக்கான சம்பளம் வழங்குவாங்க. அந்த ப்ரொபேஷன் பீரியட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பீரியட் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து இதில் எந்த ஆக்சிடெண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கங்க. ப்ராப்பராக வந்து டைமிங் பார்த்துக்கங்க. அவங்க சொல்கிற மாதிரி கரெக்ட் டைமுக்கு போயிடுங்க. டிரைவிங் கரெக்டாக பார்த்துக்கங்க. இல்லை இந்த பீரியட் வந்து நீங்கள் வந்து பார்த்து இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பெர்மனண்ட்டாகவே மாறும். சரிங்களா? அதனால் இது பார்த்துக்கங்க. நீர் இப்போக்குவரத்து கழகத்தின் நிலையான பொதுப்பணி விதிகள், உத்தரவுகள், விதிகள் மற்றும் அவ்வப்போது இயற்றப்படும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன். அங்கே எப்படியும் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கைடன்ஸ் கேட்டுக்கலாம். அவங்க சொல்படி எப்படி நடந்துக்கணுமோ அதே போல் நடந்துக்கங்க. நீர் போக்குவரத்து கழகத்தின் எல்லைக்கு உட்பட்ட எந்த இடத்திலும் பணியிட மாற்றம் செய்யப்பட கட்டுப்பட்டவர். ஸோ எங்கேயாவது நீங்கள் மாற்றி ஓட்டணும்னு சொன்னாலும் நீங்கள் போய் தான் ஆகணும். அதே போல் நீங்கள் கொடுத்த அந்த வயது, கல்வி, சாதி சான்றிதழ், முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்களே அது, உரிமம் நடத்துனர் ஓட்டுநர் உரிமம், இது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட விவரம், இன்ன பிற தகவல்கள் தவறானவை அல்லது உண்மைக்கு புறம்பானவை என தெரிய வந்தாலும், குற்றவியல் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றிருந்தாலும் நீங்கள் எந்த முன் அறிவிப்பும் இன்றி பணியிலேருந்து நீக்கப்படுவீர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. அதே போல் தகுந்த நடவடிக்கை எடுப்பனும் கொடுத்துருப்பாங்க. உமது பணி திருப்திகரமாக இல்லாதிருப்பின் எவ்வித முன்னறிவிப்புமின்றி பணியிலிருந்து நிறுத்தப்படுவீர். இதுவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்ந்துடும்.
அதே போல் பணியில் சேரும்பொழுது எஸ்எஸ்எல்சி சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள பிறந்த தேதி, உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட் தான் கரெக்டாக எடுத்துப்பாங்க. ஓய்வு பெறும் வரை அந்த பிறந்த தேதியை எந்த நிலையிலும் மாற்ற அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஏன்னா ஏஜ் வந்து 10th சர்டிஃபிகேட்டில் தான் பார்ப்பாங்க. அதனால் அது கரெக்டாக எதுவும் சேஞ்செலாம் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கழகத்தில் உமது முதுநிலை வரிசை மற்றும் செயல்திறன் அடிப்படையில் நிரந்தர பணியாளராக பணி நியமனம் செய்யப்படுவீர். அதுக்கப்புறம் பணி நியமனம் செஞ்சுருவாங்க. நீவிர் பொது மேலாளர் சேலம் மண்டலம் அவர்கள் முன்பு மேற்கோரப்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் இந்த லைன் பார்த்துக்கங்க. 14 பாயிண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து சேலம், மெயினாகவே சேலமே இவங்க, அதனால சேலம் மண்டலம் கொடுத்துட்டாங்க. நான் தருமபுரி வாங்கி செக் பண்ணேன். அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொது மேலாளர் தருமபுரி மண்டலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே என்ன கொடுத்துருக்காங்கிறத இந்த பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணிக்காங்க. ஓகேவா? சரி, இது வந்து முன்பு மேற்கொள்ளப்பட்ட சான்றிதழ்கள், மேற்கோரப்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களுடன் உடனடியாக ஆஜராக கோரப்படுகிறீர்கள். இதை தான் நடுவில் ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இந்த டேட்டில் பண்ணுங்கள், இப்படி கொடுங்கலாம் அவங்க சொல்லலை. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா, இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா உமக்கு கொடுக்கப்படும் இந்த உத்தரவு தானாகவே ரத்தானதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு 2 days கூட டைம் தர மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக டைம் உண்டு. அந்த அளவுக்குலாம் அவங்க வந்து இமீடியட்டாக ரத்து பண்ண மாட்டாங்க. ஆனால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே ஒரு 2 daysக்குள்ளேயே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இன்னுமே ரீச் ஆகாமல் இருக்கலாம், போஸ்டல் டிலே கூட இருக்கலாம். பட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்களே கேட்டுடலாம். முன்னாடியே உங்களுக்கு ஏற்கனவே ப்ராக்டிக்கலுக்கு ஒரு அட்ரஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். மேக்ஸிமம் அதான் உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸாகவும் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அதே இடத்துக்கு தான் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நீங்கள் கேட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா, லெட்டர் வந்திருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கங்க. சீக்கிரமாக வந்து நீங்கள் போய் ரிப்போர்ட் கொடுத்துடலாம். அதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பயிற்சியை திருப்திகரமாக முடித்த பின்னர் ஜான்சன் பேட்டை டு கிளேல், இது வந்து அவங்க சேலம்னா அவங்களுக்குரியது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வருதோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கடிதம் தொடர்பாக தபால் துறை மூலம் காலதாமதம் ஏற்படேன், தெளிவாக ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்கள். நிர்வாகம் பொறுப்பேற்க இயலாது என தெரிவிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் போய் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு முன்னால் லெட்டர் வந்துச்சோ அங்கே போய் கேட்டுக்காங்க, உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு. ஆனால் சில டிஸ்ட்ரிக்ட்லாம் இன்னுமே வந்து சேரலை. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒன்றா தான் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துருச்சு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், அப்புறம் கும்பகோணம், இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, திருவள்ளூர், இதுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு. இதில் ஒரு சில பேருக்கு நாளைக்கு கூட வரலாம். அப்போ எனக்கு நான் சேலம் தான், எனக்கு இன்னும் வரலை அப்படின்னு நீங்கள் டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. உங்களுக்கு சம்டைம்ஸ் நிஜமாக கொஞ்சம் டிலே ஆகி கூட வரலாம். சில பேருக்கு மெசேஜே இல்லாமல் டைரெக்டாக கூட ஆர்டர் வந்துடும் வீட்டுக்கு. நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் கேட்டு வச்சுக்காங்க. அதுக்காக டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேணாம். ஐயோ நான் இந்த மண்டலம் தான் எனக்கு வந்து சேரலை அப்படின்லாம் டென்ஷன் ஆக வேணாம். அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட கொடுங்க எந்த டிஸ்ட்ரிக் வந்திருக்குன்னு, மற்றவங்க கூட தெரிஞ்சுக்குவாங்க. சரி, எல்லாருமே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் கேட்டதுனால ஃப்ரீயாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லைனா அந்த மெசேஜ் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேயே அந்த மெசேஜை வந்து சாருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் போன வீடியோலேயே கொடுத்துருக்கேன். சப்போஸ் புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு புதுசுனா நான் சொல்லிடுறேன். 9943880805 எம் பிரபுன்னு வரும், சாரோட நேமில் வரும். நீங்கள் வந்து இவங்க நம்பருக்கு வந்து சாரோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த குரூப்பில் எங்களை ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொன்னால் சார் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் சம்மந்தமாகவோ நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கலாம். அவங்க எல்லாருமே குரூப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி தான் நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி தான், டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த குரூப் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். அதனால் தேவையில்லாததை பேசாமல் தேவையானதை மட்டும் பேசி நீங்கள் வந்து இதை யூஸ்ஃபுல்லாக இந்த குரூப்பை வந்து கொண்டு போய்க்கலாம். உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சு நீங்கள் ப்ளேஸ் ஆகிற வரைக்குமே நாங்கள் வந்து அந்த குரூப்பை க்ளோஸ் பண்ணலை. நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்க, ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேட்சில் இருந்தவங்க, அவங்க ஆல்ரெடி டெலகிராம் குரூப்லேயே இருப்பீங்க. அதனால் நாங்கள் வந்து காலையில் என்ன பண்ணிட்டோன்னா டெலகிராம் குரூப்பும் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதாவது நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது டவுட்லாம் வேணும்னா அங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அதில் இருக்கவங்க அப்படியே கூட மெயின்டைன் ஆகிக்காங்க. புதுசாக வரவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம். அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.